தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நம்முடைய எம்எஸ்டி ஐகோர் இண்டிகேட்டர் எல்லா மார்க்கெட்லையும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் நல்ல ஒரு கன்சிஸ்டண்டான ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்கோன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு வீடியோமே லைவான ப்ரூஃப் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம இன்றைக்கி நம்ம இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வந்து ரெண்டு விதமாக ட்ரேட் பண்ணுறோம். ஒன்று நாளையோட மார்க்கெட்டை இன்றைக்கே அனலைஸ் பண்ணி மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே எது பை எது செல்லு, எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணணும், எது கால் ஆப்ஷன் எது புட் ஆப்ஷன் அப்படிங்கிறத முன்கூட்டியே செலக்ட் பண்ணலாம். அது ஒரு ட்ரேடிங் மெத்தடு. ரெண்டாவது மெத்தடு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே அப்போது நம்மளுக்கு டைனமிக்காக ஒரு ஜோன் ஃபார்ம் ஆகும். டாப் ஜோனு, பாட்டம் ஜோனு. மேலே இருக்கிறது டாப் ஜோனு சப்ளை ஜோனு, கீழே இருக்கிறது பாட்டம் ஜோனு டிமாண்டு ஜோனு. எந்த ஜோனுக்கிட்ட மார்க்கெட் வந்து அங்கேருந்து நமக்கு பைக்கான என்ட்ரி கண்டிஷன் கொடுத்துருக்கோம். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், பையோ செல்லோ என்ட்ரி எடுக்கிறோம். இப்போ நான் உங்களுக்கு டிஃபால்ட்டாக இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆனோம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். செட்டிங்ஸ் போங்க. பாட்டமில் லெஃப்ட் சைடில் ரீசெட் செட்டிங்ஸ் இருக்கும், அது கொடுத்துருங்க. அது கொடுத்த பிறகு டிஃபால்ட் செட்டிங்ஸில் இருக்கும். ஸ்டாப் லாஸ் மட்டும் நீங்கள் டைனி 2 வச்சுக்கோங்க, டார்கெட்டும் டைனி 2 வச்சுக்கோங்க. வேறு எந்த செட்டிங்கும் நீங்கள் பண்ண தேவையில்லை மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே. இப்போ ஓப்பன் ஆன உடனே பாருங்கள் என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பாருங்கள். நமக்கு டாப்பில் ஒரு ஜோன் ஃபார்ம் ஆகிடுச்சு, பாட்டமில் ஒரு ஜோன் ஃபார்ம் ஆகிடுச்சு. எந்த ஜோன் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ட்ரிகர் ஆகுதோ அந்த ஜோனில் மட்டும் தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். அடுத்த ஜோனை நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். அதுபடி பார்த்தோம்னா இப்போ நமக்கு காலையில் எத்தனை மணிக்கு 9:35க்கு வந்து மேலே போய் டச் பண்ணிடுச்சு. இப்போ டச் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணணும், ஒரே ஒரு ரெட்டு கேண்டில் கீழே க்ளோஸ் பண்ண விடணும். க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டில் 9:39க்கு வந்து ஒரு கேண்டில் வந்து கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு. அதோட லோவை பிரேக் பண்ணணும். அடுத்த கேண்டில் லோவை பிரேக் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், திருப்பியும் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி வரும். எது வரைக்கும் வரும், இந்த பிரேக்கிங் கேண்டில் அதாவது 9:39ஓட பிரேக்கிங் கேண்டிலோட பாதி, குறைந்தபட்சம் பாதி வரும். அப்படி வரும்போது இங்கே இந்த கேண்டில்லே நமக்கு பாதி வந்துருச்சு. இங்கே நம்ம என்ன பண்ணணும், புட் ஆப்ஷனை பை பண்ணணும். எந்த புட் ஆப்ஷனை பை பண்ணலாம், 26,000 புட் ஆப்ஷனை பை பண்ணலாம், 26,100 புட் ஆப்ஷனை பை பண்ணலாம், 26,200 புட் ஆப்ஷனை பை பண்ணலாம். இல்லை உங்கள்கிட்ட கேபிட்டல் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா 25,900 புட் ஆப்ஷன், 25,800 புட் ஆப்ஷனை நீங்கள் பை பண்ணலாம். இதில் எதுனாலும் நீங்கள் பை பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் ஆப்ஷன் செல்லராக இருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போகலை கீழே தான் போக போகுதுன்னு தெரிஞ்சதுனால நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு கால் ஆப்ஷனை செல் பண்ண முடியும். கால் ஆப்ஷனை செல் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் தூரமாக நீங்கள் அவுட் ஆஃப் த மணியில் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டு இன்னைக்கு எக்ஸ்பைரி டேங்கிறதுனால கீழே மார்க்கெட் முடிய காட்டியுமே அது 0 ஆயிரும். உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இல்லை எனக்கு நிறைய பிரீமியம் வேணும், நல்ல ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் இந்த மணியில் நீங்கள் சேல் பண்ணுறீங்க, கால் ஆப்ஷனை சேல் பண்ணுறீங்கன்னா அந்த மூமெண்ட்டில் நல்ல ஒரு மார்க்கெட்டு ப்ராஃபிட் கிடச்சிரும். இப்போ ரெண்டு மெத்தடு. ஒன்று வந்து நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே இன்றைக்கி அனலைஸ் பண்ணி நம்மளால் ட்ரேட் பண்ண முடியுங்கிறது ஒரு மெத்தடு. ரெண்டாவது மெத்தடு மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுறது செகண்ட் மெத்தடு. இதில் மூணாவது மெத்தடும் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா லன்ச் டைமில் ஆஃபீஸ் போகிற மக்களுக்காக ஸ்பெஷலாக ஒன்று, லன்ச் டைமில் நூன் மார்க்கெட் வச்சு நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா. இப்போ நமக்கு நான் டிஃபால்ட் மெத்தடு சாதாரண மெத்தடு காட்டுறேன். இப்போ நமக்கு செல்லு ஆக்டிவேட் ஆகிருக்கு. இப்போ செல்லு ஆக்டிவேட் ஆனதுனால நம்ம செய்ய வேண்டியது யாராவது செட்டிங்ஸில் போயிட்டு பையை தூக்கி விட்ருங்க. செல்லோட டார்கெட்டை எனேபிள் பண்ணிக்கங்க. கூடவே செகண்ட் பை டார்கெட்டை எனேபிள் பண்ணிக்கங்க. எதுக்காக செகண்ட் பை டார்கெட் நமக்கு தெரியாது. மார்க்கெட் வந்து செல்லு ஆக்டிவேட் ஆனதுனால கண்டிப்பாக கீழே தான் வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. அப்போ மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ மேலே போயிடுச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியும், ஸ்டாப் லாஸ் புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடணும். எப்போ ஸ்டாப் லாஸ் புக் பண்ணணும், இந்த செகண்ட் பை இருக்கு இல்லையா, அந்த செகண்ட் பைக்கு மேலே ஒரு க்ளோசிங் வச்சிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அதை விட்டு வெளியில் வந்துட்டு அங்கேருந்து கால் ஆப்ஷனுக்கு ரிவர்ஸ் ஆகிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் நீங்கள் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 பாயிண்ட்டோ 20 பாயிண்ட்டோ வச்சுக்கிங்க. அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா வெளியில் வந்துடுங்க. திருப்பி நமக்கு பைக்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கும்போது நீங்கள் செகண்ட் பை எடுத்து அன்னையோட லாஸை ரெக்கவர் பண்ணி ப்ராஃபிட் வந்துக்கலாம். ஆனால் முக்கியமாக கவனிச்சிக்கிங்க, லாஸ் வரும்போது அதிகமாக லாஸை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு எக்ஸிட் ஆகிடணும். ப்ராஃபிட் வரும்போது வேணும்னா நீங்கள் ஸ்டாப் லாஸை ரிவைஸ் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் அதிகமாக்கலாம். ஆனால் லாஸ் அதிகமாக்காதீங்க. நமக்கு கேபிட்டல் வேணும். கேபிட்டல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சர்வே ஆக முடியும். அப்போ ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக ஒரு 750லேருந்து 1,500 வரைக்கும் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே. அதே ப்ராஃபிட் ஆகும்போது குறைந்தபட்சம் 1,500லேருந்து 3,000 வரைக்கும் ஒரு நாளைக்கு நீங்கள் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுக்கு ரொம்ப 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 முக்கியமானது எமோஷனலும் டிசிப்ளின் தான். நீங்கள் எமோஷனலாக ட்ரேட் பண்ணாதீங்க, டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் எமோஷனல் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆக முடியும்.
இப்போ பாருங்கள், திருப்பி மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்குது, திருப்பி செல் ஆக்டிவேட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஏதோ ஒரு புட் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட் டார்கெட் கொடுத்துருச்சு, செகண்ட் டார்கெட் கொடுத்துருச்சு, தேர்ட் டார்கெட்டுமே நமக்கு கொடுத்துட்டு ஃபோர்த்து டார்கெட்டு ஃபிஃப்த்து டார்கெட்டை நோக்கி மார்க்கெட்டு போயிட்டுருக்கு. இது எப்படி சார் 3 டார்கெட் தான் காட்டுது, நீங்கள் ஃபோர்த்து டார்கெட்டு ஃபிஃப்த்து டார்கெட்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்காகவே இந்த செட்டிங்ஸில் பாருங்கள், ஸ்க்ரால் டவுன் பண்ணி இந்த இடத்துல ஷோ MSTI Core எக்ஸ்ட்ரா டார்கெட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நமக்கு எதுக்கான எக்ஸ்ட்ரா டார்கெட் வேணும், ஃபஸ்ட்டு பையோட எக்ஸ்ட்ரா டார்கெட் வேணும்னா அதை கொடுங்க. இப்போ நமக்கு செல்லு தான் ஆக்டிவேட்டாக இருக்குது, அதனால் செல்லோட டார்கெட்டை நான் என்னேபிள் பண்ணிக்கிறேன். என்னேபிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அடுத்த 3 டார்கெட்டு உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகி காட்டும். இப்போ நம்மளுக்கு செல்லு பர்ஃபெக்டாக ஹிட் ஆகிருக்கு. டார்கெட் வந்து 4வது டார்கெட்டும் கொடுத்துருச்சு, 5வது டார்கெட்டை நோக்கி மார்க்கெட்டு வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இது போல் நீங்களும் ஒவ்வொரு நாளும் பயம் இல்லாமல் அக்யூரேட்டாக எந்த இடத்துல ஜோன் திரும்புது அப்படிங்கிறத நீங்கள் பக்காவாக பார்த்து, அதுலேயும் நம்ம பிளைண்டாக ட்ரேட் பண்ணாமல் ஒரு கேண்டில் பையாக இருந்தால் மேலே க்ளோஸ் ஆகணும், செல்லாக இருந்தால் கீழே க்ளோஸ் ஆகணும், பையாக இருந்தால் ஹையை பிரேக் பண்ணணும், செல்லாக இருந்தால் லோவை பிரேக் பண்ணணும். என்ட்ரி வந்து 50% ரீட்ரேஸ்மெண்ட்டில். இந்த மூணே கண்டிஷன். இந்த 3 கண்டிஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் டூலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இன்னையோட ட்ரேடு வந்து நல்ல ஒரு எக்ஸாம்பிள். சரி, உங்கள்கிட்ட நான் சொன்னேன் அடுத்த நாள் ட்ரேட் இன்றைக்கே நம்ம அனலைஸ் பண்ண முடியும். அது எப்படி? மறுபடியும் டிஃபால்ட் செட்டிங்ஸ் கொடுத்துட்டு இந்த செட்டிங்ஸில் போயிட்டு NSE டுமாரோன்னு கொடுங்க. அதே மாதிரியே ஸ்டாப் லாஸ் டைனி2 கொடுங்க, டார்கெட்டு டைனி2 கொடுங்க. இப்போ நமக்கு என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பாருங்கள். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடத்துல, ஓகேவா, 9:16 கரெக்டாக நம்மளுடைய செல் ஜோனில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ அடுத்த கேண்டில் கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு, ரெட்டு கேண்டில். இப்போ அந்த லோவை உடைக்கும் போது நமக்கு இந்த இடத்துல நமக்கு செல்லு ட்ரிகர் ஆகிருக்கு. ஓகே, செல்லு ட்ரிகர் ஆன உடனே நம்ம என்ன பண்ணுவோம், உடனே இருக்க மாட்டோம், 50% ரீட்ரேஸ்மெண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம செல் எடுப்போம். அப்போ நமக்கு செல்லு ஆக்டிவேட் ஆனதுனால நேராக என்ன பண்ணுறோம், பையை கேன்சல் பண்ணிவிட்டு செல்லோட டார்கெட்டை எனேபிள் பண்ணுறோம். இப்போ சொல்லுங்கள் என்ன இருக்குது, திருப்பி நம்ம இந்த இடத்துல இதான பிரேக்கிங் கேண்டில், இதோட ரீட்ரேஸ்மெண்ட்டு இதுகிட்ட இருக்குது. இந்த 9:23க்கு செல் எடுத்திருப்போம், ஒரு டார்கெட் நமக்கு பக்காவாக கொடுத்துருச்சு. அதுக்கப்புறமா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு, ரிவர்ஸ் ஆகி மேலே போயிட்டுருக்கு. மேலே பாருங்கள், எந்த ஒரு கேண்டிலுமே நம்முடைய பை ஜோனுக்கு மேலே க்ளோஸ் ஆகவே இல்லை. அப்படி க்ளோஸ் ஆகி அதோட ஹையை உடைச்சா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், SLஐ கொடுத்துட்டு லாஸ் புக் பண்ணிவிட்டு அங்கேருந்து பைக்கு மாறுவோம். இப்போ நமக்கு எந்த விதமான கேண்டிலுமே மேலே க்ளோஸ் ஆகி ஹையை பிரேக் பண்ணலை. அப்போ செல்லு தான் வேலிடு. அதுக்குள்ளேயே நமக்கு என்ன ஆகிடுச்சிங்க, டிஃபால்ட் செட்டிங்ஸில் நமக்கு ட்ரேடு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இல்லை டிஃபால்ட் செட்டிங்ஸ் நீங்கள் பார்க்கவே இல்லாட்டியும் பரவாயில்ல, இந்த இடத்துல நம்ம வெளியே போக மாட்டோம். வெயிட் பண்ணி திருப்பியும் இந்த இடத்துல செல்லு ட்ரிகர் ஆகும்போது மறுபடியும் லாட்டை ஆட் பண்ணாலும் சரி, இல்லை அதே ஒரு லாட்டையே நீங்கள் வச்சுக்கிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணாலும் சரி. அப்போ 2 மெத்தட்லேயுமே இன்றைக்கி நமக்கு ஃபுல் டார்கெட் கிடச்சிருக்கு. NSE டுமாரோ மார்க்கெட் டைப்லேயும் ஃபுல் டார்கெட் கிடச்சிருக்கு, டிஃபால்ட் செட்டிங்ஸ்லேயும் 5 டார்கெட் கிடச்சிருக்கு. அப்போ இதே மாதிரி உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். சரி, இதுவே நான் உங்களுக்கு நோன் செட்டிங்ஸ் காட்டுறேன். நோன் செட்டிங்ஸ் போகிறதுக்கு என்ன பண்ணணும், அதே மாதிரியே ரீசெட் பண்ணிடுங்க. ஸ்டாப் லாஸு டைனி2, டார்கெட்டு டைனி2 இப்படி வச்சுக்கோங்க. அப்போ நோன் செட்டிங்ஸ் வச்சுட்டு இன்றைக்கி வந்து நேத்தியோட நூறு மார்க்கெட் படி செல் ஆக்டிவேட் ஆகிட்டு எல்லா டார்கெட்டும் கொடுத்துருக்கு. நேற்று என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள், நேற்று வந்து நமக்கு பை ஆக்டிவேட் ஆகிருக்கு, பை ஆக்டிவேட் ஆகிட்டு டார்கெட் கொடுத்துருச்சு. அப்போ இதே நேற்றோட பை வந்து இன்றைக்கி நேற்றோட செல்ஸோட வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. அப்போ இதே மாதிரியே உங்களாலையும் ட்ரேட் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த மாதிரி இண்டிகேட்டரு உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம நிறையாவே ஆஃபர் கொடுத்துருக்கோம். ஆஃபரை யூஸ் பண்ணிக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுடைய ஒவ்வொரு நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமையும். அதே மாதிரி நம்முடைய MSTI ட்ரெண்ட் இண்டிகேட்டரில் பொசிஷனால் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல MSTI 10 டிமாண்ட் ஜோன், MSTI 10 சப்ளை ஜோன் இருக்குது. அதை நீங்கள் என்னேபிள் பண்ணிக்கிங்க. என்னேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது லோ டைம் ஃப்ரேமில் கிடையாது, ஹையர் டைம் ஃப்ரேமில் வச்சுக்கிங்க. 30 மினிட்ஸு ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம், அதை விட்டால் 1 டே வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம். இப்போ 1 டே டைம் ஃப்ரேம் படி பாருங்கள், உங்களுக்கு ஹிஸ்ட்ரி எனேபிள் பண்ணி காட்டுறேன், அப்போ தான் தெரியும். இப்போ 1 டே டைம் ஃப்ரேம் படி நமக்கு பை எங்கே ஆக்டிவேட் ஆகிருக்கு, 24,371 ஆக்டிவேட் ஆகிருக்கு. இப்போ எது வரைக்கும் போயிருக்கு, 25,000 26,110 12 வரைக்கும் போயிருக்கு. இந்த இடத்துல 26,104 வரைக்கும் போயிருக்கு. அப்போ அதுக்கப்புறம் இந்த கேண்டில் வந்து கீழே க்ளோசிங் வச்சுருக்கு. இதோட லோவை உடைக்கும் போது
அதாவது 25,728 உடைச்சிட்டு திருப்பியும் மார்க்கெட் மேலே வந்து அதே என்ட்ரி கிட்ட 50% ஆஃப் த ரீட்ரேஸ்மெண்ட் ஆஃப் திஸ் கேண்டில் ஃப்ரைடே 24th அக்டோபரோட லோ உடைச்சி திருப்பியும் அதோட மிட் பாயிண்ட்டுக்கு வரும்போது நம்ம அங்கேருந்து புட் ஆப்ஷனை பை பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டு நல்லா கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதையும் நம்ம பிளைண்டாக பண்ணலை, இதுக்கும் ஸ்டாப் லாஸ் இருக்குது. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் அங்கேருந்து நமக்கு ரீஎன்ட்ரியும் இருக்குது. இப்போ பாருங்கள் மார்க்கெட் ஏன் கீழ் நோக்கி முடிஞ்சிட்ருக்கு. ஏன் அப்படின்னா இன்றைக்கி நேற்று முந்த நாள் கடந்த ஒரு 5 நாளாகவே மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் இருக்குது. மார்க்கெட் எங்கே இருக்குது? சப்ளை ஜோனில் இருக்குது. அப்போ எப்போனாலும் மார்க்கெட் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு டே கேண்டில் பாருங்கள், மார்க்கெட் மேலே போனாலும் கீழே தான் பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்காங்க. செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்க. எப்போனாலும் மார்க்கெட்டு கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். இது வந்து பியூராக டெக்னிக்கல் அனலைசிஸ் மட்டும்தான். எப்போ வந்து டெக்னிக்கல் அனலைசிஸ் வந்து சப்போர்ட் பண்ணிச்சுன்னா அதுக்கு கூடவே நியூஸும் வரும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நல்லா மார்க்கெட்டு கீழே ஃபால் ஆகிட்டே இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல நமக்கு நம்முடைய சப்போர்ட் இருந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் நியூஸ் வந்துச்சு, நல்லபடியாக மார்க்கெட்டு மேலே போயிடுச்சு. எவ்வளோ பாயிண்ட் பாருங்கள், 24,300லேருந்து 26,000, கிட்டத்தட்ட 1,700 பாயிண்ட் 1,800 பாயிண்ட் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. நமக்கு தேவை வந்து பொறுமையாக அந்த இடத்துல வரும்போது பை பண்ணிவிட்டு ஹோல்டு பண்ணணும். நேக்கடாக எடுக்காமல் ஒரு அவுட் ஆஃப் த மணிலையும் ஒரு புட் ஆப்ஷனும் பை பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சடனாக ஒரு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் இறங்கும்போது அதுலேயே நமக்கு சேஃபாக இன்சூரன்ஸ் மாதிரி நம்முடைய கேபிட்டலை அது ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். அப்போ உங்களுக்கு எல்லாமே காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன காட்டினேன், நாளையோட மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத இன்றைக்கி அனலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு NSE டுமாரோ மார்க்கெட் காட்டியிருக்கேன். அதுக்கு அடுத்தபடியாக மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆன பிறகு எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது காட்டியிருக்கேன். அதுக்கு அடுத்தபடியாக லஞ்ச் ட்ரேடிங், நோன் மார்க்கெட் ட்ரேடிங் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம காட்டியிருக்கோம். அதுக்கு அடுத்தபடியாக MST ஐ ட்ரெண்டில் பொசிஷனல் ட்ரேடிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் 1 டே டைம் ஃப்ரேமில் காட்டியிருக்கேன். இப்போ 30 மினிட்ஸ்லையும் காட்டுறேன். இப்போ நேற்று ஒரு கஸ்டமர் என்ன சொன்னார்னா, எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் காட்டுது, உங்களுக்கு வேறு டிஃப்ரெண்ட் வேல்யூ காட்டுதே அப்படின்னு சொன்னார். இப்போ பாரு, நான் ஒன்றுமே பண்ணவே இல்லை, எந்த சேஞ்சஸுமே பண்ணவே இல்லை, டைம் ஃப்ரேம் மட்டும்தான் மாட்டியிருக்கேன். கரெக்டாக பாருங்கள், செல்லு அங்கே ஆக்டிவேட்டாக இருக்குது, பை வரைக்கும் கீழே வந்திருக்கு, திருப்பி பை ஆக்டிவேட்டாக இருக்குது, செல்லு வரைக்கும் போயிருக்கு, இப்போ செல்லுலேருந்து திருப்பி மார்க்கெட்டு கீழே வந்துகிட்டு இருக்குது. இதில் உங்களுக்கு வேல்யூஸ் ஏதாவது டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா உங்கள் சார்ட்டில் தான் ப்ராப்ளம். நம்ம இண்டிகேட்டரில் ப்ராப்ளம் கிடையாது. இப்படி நீங்கள் மேலேயும் கீழே மூவ் பண்ணும்போது உங்கள் கேண்டில் மூவ் ஆச்சு அப்படின்னா அது உங்கள் சார்ட்டில் உள்ள ப்ராப்ளம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் அது கரெக்ட் ஆகும். அப்போ இது வரைக்கும் சொல்லிக் கொடுத்தது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ புதுசாக இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, இல்லை ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க 6 மாதத்துக்கு மேலே பேமெண்ட் பண்ணி இன்னும் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா உடனே எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். உங்களுடைய அனைத்து நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக மறுபடியும் வாழ்த்துக்கள். நன்றி.